நேர்களை முக்கிய செய்தி. சாத்தன்குளம் அருகே உதவி ஆய்வாளரின் கணவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக மெட்டில்டா ஜெயராணி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்று அவர் சிறப்புடன் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் இன்று சிறிது நேரத்திற்கு முன்பு அவரது கணவர் அப்பகுதியில் உள்ள ஒரு பகுதியில் கொலை செய்யப்பட்டு மயக்க நிலையில் கிடப்பதாக தகவல் மற்ற போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இது மெட்டில்டா ஜெயராணி உதவி ஆய்வாளரின் கணவர் தான் என்பதை கண்டறிந்து தொடர்ந்து அவருக்கு தகவல் தெரிவித்தனர். மேற்கொண்டு அவர் உடலை கைப்பற்றி சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த சம்பவமானது தட்டார்மடம் அருகே உள்ள திருப்பணி புத்தன் தெருவை என்ற பகுதியில் முன்விரோதம் காரணமாக நடந்ததாக அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உதவி காவல் ஆய்வாளரின் கணவர் திடீரென வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போலீசாருக்கும் குடும்பத்தினருக்குமே போதிய பாதுகாப்பு இல்லை என்ற வகையில் இந்த நிகழ்வு நடந்ததாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் தரப்பில் கூறப்பட்டது. ஏற்கனவே இன்று மதியம் தென்காசி மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞர் ஒருவர் பட்ட பகலில் பஜாரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில் தற்போது காவல் உதவி ஆய்வாளரின் கணவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்.